குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ரெஃபரன்ஸ் பேசுகிறேன். கிளாஸ் பார்க்கலாமா? அர்த்தமேட்டிக் மீன் ஆர் மீன், சரியா? சராசரி, கூட்டு சராசரி அல்லது சராசரின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸில் ஆரம்பம் இதுதான். சராசரி ரொம்ப சிம்பிளானது, அதனால் ஓரளவு நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது கூட்டு சராசரி அல்லது சராசரின்னு சொல்லக்கூடியது அர்த்தமேட்டிக் மீன் ஆர் மீன். வேறு இன்றைக்கி தேர்ஸ்டே கிளாஸ் போட்டது என்ன அஃபிஷியலாக நம்ம கொடுக்குறோன்னு சொன்னால் நிறைய பேர் எழுதாமட்டிருக்கீங்க. ரொம்ப சங்கடமான விஷயம், இந்த மாதிரி பண்ணாதீங்க. முக்கியமான கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக மினிமமாக கொடுத்துட்ருக்குறோம். இதை கூட நீங்கள் எழுதலைன்னு சொன்னால் ரொம்ப சங்கடமாக இருக்குது. ரெகுலராக செய்கிறவங்க கூட செய்யாமல் இருக்கீங்க. வேண்டாம், நல்லபடியாக செய்யுங்க, ஓகேவா? அதை செஞ்சு படித்து எழுதி பார்த்துருங்க. பாடம் போயிட்டுருக்குது, இதை முடிச்சுட்டு அடுத்த ரிவிஷனில் பார்த்துக்கலாம். அதனால் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள், ஓகேவா? இதுக்காக நீங்கள் ரொம்ப இது பண்ண வேண்டாம். முடியலன்னு சொன்னால் உங்களுக்கு வேறு நான் ஆல்டர்னேட்டாக தர்றேன், ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இதோடைய வேறு பழைய பாடங்களில் தான் உங்களுக்கு தரேன், நீங்கள் அதிலேருந்து கூட எடுத்து எழுதலாம். இதை ஓரளவு கொடுக்குறதெல்லாம் தியரி லெவலில் தான் பார்த்துட்டுருக்குறோம். இதை ஓரளவுக்கு எழுத முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள், நான் வேணால் உங்களுக்கு எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு வேறு நான் லெசன் தரேன், ஓகேவா? அது பாருங்கள். அதாவது கொஞ்சம் ஓரளவு சிம்பிளாகவே பார்க்கலாம், ஒன்றும் இல்லை. சென்ட்ரல் வேல்யூ இஸ் கால்டு as a measure of central tendency or an average or a measure of location அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சென்ட்ரல் வேல்யூ மைய மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மைய மதிப்பு இருக்குன்னா மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, அதாவது மைய மதிப்புன்னு சொல்லப்படுதுன்னு சொன்னால் மைய நிலை போக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த அளவுலேருந்து பார்க்கும்போது முன்பின் விவரங்களையெல்லாம் நம்ம ஆவரேஜ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது. அதாவது அதிகமாக இருக்குதா குறைவாக இருக்குதா. பொதுவானது என்னன்னு சொல்கிறோம், ஒரு ரெகுலராக, அதாவது ஒரு ஃபிக்ஸட் ரேட் இல்லாமல் வேலைக்கு போய்ட்டு இருக்கிற அதை என்ன பண்ணுவாங்க, 3 நாள் என்ன சம்பளம் கிடைச்சது, அடுத்த 3 நாள் என்ன கிடைச்சது சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இதை ஆவரேஜ் பண்ணி சராசரியாக எனக்கு ஒரு நாளைக்கு வாரத்தில் இவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இது மாதிரியானது தான் சொல்கிறது இந்த மையநிலை போக்குன்னு சொல்லக்கூடியது. வேறு ஒன்றும்ல, அது சென்ட்ரல் டெண்டன்சி மையநிலை போக்கு அல்லது சராசரி, அதாவது ஆவரேஜ் அதாவது சராசரி ஆர் எ மெஷர் ஆஃப் லொக்கேஷன்ஸ். அதாவது இந்த மெஷர் ஆஃப் லொக்கேஷன் சொல்கிறது என்னென்னா அமைப்பு அளவு எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதான் முன்ன சொன்னதே தான், திங்கள்னா எவ்வளவு செவ்வாய்னா எவ்வளோன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு ஆவரேஜ் பண்ணி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் மெஷர் ஆஃப் லொக்கேஷன். ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மைய மதிப்பையை சென்ட்ரல் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இந்த சென்ட்ரல் டெண்டன்சி தான் ஆவரேஜ் அல்லது மெஷர் லொக்கேஷன் சொல்கிறோம், ஓகேவா? தேர் ஆர் 5 அவரேஜஸ், 5 விதமான சராசரிகள் இங்கே உள்ளது. among the main median mode are called simple averages. இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, புரியுதா? அதெல்லாம் +1லேயே கூட இருந்தால், நான் போன வருஷம் +1ல் கிடையாது, 10th இருந்திருக்கோம். அதுக்கு முன்னே 2 வருஷத்துக்கு முன்னாடி இதில் இருந்தது. அதாவது மீன் மீடியன் மோட்னு சொல்லக்கூடியதாக சொல்கிறாங்க இல்லையா? இந்த கூட்டு சராசரி இடைநிலை முகடுங்கிறது இருக்கு இல்லையா, இது. அடுத்தது என்ன, சிம்பிள் ஆவரேஜஸ் அண்ட் த சிம்பிள் ஆவரேஜஸ் எப்படி இருக்குது 2 இதில். அதாவது ஒன்று ஜியாமெட்ரிக் மீன், இன்னொன்று ஹார்மோனிக் மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ஆவரேஜஸ். ஒன்று மீன் மீடியன் மோடுங்கிறது சாதாரணமாக வரக்கூடிய சிம்பிள் ஆவரேஜஸ், எளிய சராசரிகள் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கடுத்து 2 இருக்குது 2 ஆவரேஜஸ், ஜியாமெட்ரிக் மீன் அண்டு ஹார்மோனிக் மீன் அப்படின்னு சொல்லக்கூடியது, புரியுதா? இந்த ரெண்டும், அதாவது பெருக்கல் சராசரி மற்றும் இசை சராசரி அப்படிங்கிறது சிறப்பு சராசரின்னு சொல்கிறாங்க, ஸ்பெஷல் ஆவரேஜஸ். நேம் ஆஃப் த ஸ்பெஷல் ஆவரேஜஸ்ன்னு சொன்னால் இந்த நம்ம எழுதிடலாம், ஜியோமெட்ரிக் மீன் அண்டு ஹார்மோனிக் மீனுங்கிற மாதிரி. ஜென்ரல் சிம்பிள் ஆவரேஜஸ்ன்னு சொல்லும்போது மேலே இருக்கிற 3. அடுத்தது இதுக்கு ஒரு பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மீனிங் ஆஃப் ஆவரேஜஸ். அதாவது ஆவரேஜ்னால் என்ன அர்த்தம்? ஏ மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி இஸ் ஏ டைபிக்கல் வேல்யூ அரவுண்ட் விச் அதர் ஃபிகர்ஸ் கான்கிரிகேட். அதாவது கான்கிரேட்னு சொல்லக்கூடியது என்னது, எந்த அளவுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது. அதாவது மையப்போக்கு அளவுன்னு சொல்லக்கூடியது இந்த சென்ட்ரல் டெண்டன்சிங்கிறது இருக்கு இல்லையா, டைபிக்கல் வேல்யூ அரவுண்ட் வித் அதர், அந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணை சுற்றி எந்த நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த எண்ணை சுற்றியதாக. ஒரு சின்ன தடங்களாகிடுச்சு, இந்த ப்ரௌசர் இது வந்துடுச்சு, அதை நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பார்த்துடலாம்.
சரி ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ்ப்பா இதுக்குள்ளே இந்த இது வந்துடுச்சு ஸ்கேனர் நடுவில் வந்துடுச்சு. அதாவது என்னென்னு சொன்னால் இந்த an average stands அதாவது measure of central tendency is a typical value around which other figure congregate. அந்த சென்ட்ரல் டென்டன்சின்னு சொல்கிறது ஒரு மைய எண் வச்சுக்கிறோம், அந்த எண்ணை சுற்றி உள்ள மற்ற எண்ணெய் கண்டறிவது. அதாவது ஒரு எண்ணை மட்டும் நம்ம மதிப்பாக வச்சுக்கிறோம் பொதுவாக, அதை சுற்றி இருக்கக்கூடியெல்லாம் கண்டறிகிறது தான். அடுத்தது an average stands for the whole group of which it form a part represents the whole. எந்த ஒரு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோமோ, ஒரு நம்பர் எடுத்து வச்சுக்கிறோமோ, அதுலேருந்து என்ன பண்ணோம், மற்ற எண்கள் எல்லாம் அதுலேருந்து பிரதிபலிக்கணுமா, அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கணும், ரெப்ரசன்ட் ஆகணும். இப்போ ஒரு 10 நம்பர் இருக்குதுன்னு சொன்னால் அந்த 10 நம்பரில் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டோமா அதுலேருந்து மற்ற எண்ணெயெல்லாம் வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். அதாவது அந்த எண்லேயே எல்லாமே ரெப்ரசன்ட் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. அடுத்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு செட் ஆஃப் சம்மரி ஃபிகர் இஸ் நோன் எஸ் மெஷர் ஆஃப் லொக்கேஷன். அதாவது மோஸ்ட் வைட்லி ரொம்ப அதிகமாக விரிவாகக்கூடியதாக, ரொம்ப மொத்தமாக அதிகமான எண்களை தொகுத்து சொல்லக்கூடியது. வைட்லி யூஸ்டு சம்மரி ஃபிகர்ஸ், மொத்தமாக இருக்கக்கூடியது தொகுத்து சொல்கிறது. சம்மரின்னு சொல்லக்கூடிய தொகுத்துறது இல்லையா, அதனுடைய மொத்தமான எண்களை எல்லாம் சொல்லக்கூடியது தான் மெஷர் ஆஃப் லொக்கேஷன் சொல்லக்கூடியது. அதாவது அமைப்பு அளவுன்னு சொன்னாங்க இல்லையா, எந்த அமைப்பு அளவுனா எவ்வளவு அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதுலன்னு சொல்லக்கூடியது. அதாவது அனைத்து எண்களையும் தொகுத்து சொல்கிறது, சம்மரைஸ் பண்ணி சொல்கிறது தான் என்னென்னு சொல்கிறோம், இது 3ஆவதாக வரக்கூடியது எண்களின் மையம் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. அதாவது மெஷர்ஸ் ஆஃப் லொக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி. நேற்று பார்த்ததில் பாருப்பா, இந்த சராசரியினுடைய வகைகள்னு பார்த்தோம் இல்லையா, அதாவது டேட்டாவினுடைய வகைகள், புள்ளிவிவரங்களுடைய வகைகள்னு பார்த்தோம். இங்கிலீஷ் மீடியத்தில் டேட்டான்னு இருக்கு இல்லையா, அதில் பேஸ்டு ஆன் கேரக்டரிஸ்டிக்ஸு, இன்னொன்று பேஸ்டு ஆன் சோர்ஸஸ். ஓகேவா, இந்த பேஸ்டு ஆன் சோர்ஸஸில் பிரச்சனை கிடையாது, ப்ரைமரி டேட்டா செகண்டரி டேட்டாங்கிறது. ஆனால் இந்த பேஸ்டு ஆன் கேரக்டர்ங்கிறதுல குவான்டிட்டி டேட்டா இருக்கு இல்லையா, இந்த ப்ரைமரி டேட்டா செகண்டரி டேட்டா இருக்குது பாரு, அதுக்கு மாற்றுறதுல உண்டு டிஸ்கிரிட்டிவ் டேட்டாஸ் அண்டு நான் டிஸ்கிரிட்டிவ் டேட்டாஸ்ன்னு இருக்குது. அது பிழை திருத்தும் போது இன்னும் முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு இருக்குது பார்த்தியா, அதில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதுக்கு மேலே இருக்கிறதுலே குவாலிட்டி டேட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாமினல் டேட்டா, ரேங்க் டேட்டா அப்படின்னு வரும். ஓகேவா, குவாலிட்டேட்டிவானது நாமினல் டேட்டா, பெயரளவு புள்ளி விவரங்கள் அல்லது தரப்படுத்தப்பட்ட புள்ளி விவரங்கள் அப்படிங்கிற மாதிரி, அதை மட்டும் மாற்றி எழுதிக்கங்க. அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு டிஸ்கிரீட் நான் டிஸ்கிரீட் வருது, ஆனால் அதை கவர்மெண்ட் சொன்னதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா, பாருங்கள். அப்போ அடுத்தது, அதாவது சராசரியினுடைய பொருள் என்னென்னு பார்த்துருக்குறோம். அடுத்து என்ன சொல்கிறோம், the mean of a variable is defined as the sum of the observation divided by the number of observations. அதாவது இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, வேரியபிள் the mean of variable, சராசரியினுடைய மதிப்பு இருக்கு இல்லையா, அது என்னென்னா மாறி வரக்கூடியது. அந்த மாறிகள்னு சொல்கிறதுங்க எண்ணிக்கைகள் இருக்கு இல்லையா, அதுதான். அதாவது சராசரி என்பது மாறியின் அனைத்து எண்களின் கூட்டுத்தொகையாம். அதாவது வேரியபிள் as defined as the sum of the observation divided by the number of observation. இருக்கக்கூடியதை என்னென்ன மாறி வேரியபிள் சொன்னால் எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுங்கிறது, சம் ஆஃப் அப்சர்வேஷன் இருக்கக்கூடியவையெல்லாம் மொத்தமாக என்ன பண்ணுறோம், நம்ம கூட்டி எடுத்துடுறோம், அதாவது ஆட் பண்ணிக்கிறோம். அதை டிவைடட் பை த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், எத்தனை எண்களால் நம்ம கூட்டப்படும் அப்படிங்கிறது. இப்போ ஒரு 10 நம்பர் இருக்குதுன்னா 50, 100, 200, 300 அப்படிங்கிற மாதிரி வருது அப்படின்னு சொன்னால் அதை எல்லாம் சேர்த்துனோமா ஒரு 5000 வச்சுக்கோமே. அப்போ இந்த 5000 வர்றதுக்கு நம்பர் வந்தது இல்லையா, 500, 1000, 200லாம். அப்போ இது எத்தனை நம்பர் வந்திருக்கு, 10 நம்பர் வந்திருக்கா, டிவைடட் 10 அப்படிங்கிற மாதிரி. அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், இதனுடைய மேன் அதாவது சராசரி கண்டுபிடிக்கணும். இஃப் த வேரியபிள் எக்ஸ் அசம்ஸ், எக்ஸ்ன்னு ஒரு பொருள் வச்சுக்கிறோம், ஒரு மாறின்னு வச்சுக்கிறோம், அது n வேல்யூஸ் அப்படியே தொடர்ந்துட்டு போயிட்டுருக்கு, x1, x2, x3 டாட் xn இது இருக்கு இல்லையா, அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்குதுன்னா தென் த மீன் இதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் given by summing of all x values divided. முதல்ல x values எத்தனை இருக்குது, x1, x2, x3, x4 போய் xn வந்திருக்கா. அப்போ ஒரு 10 அல்லது 11 இருக்கா, ரைட்டு போட்டுக்கலாம். அது மொத்தத்தையும் கூட்டி எடுத்துக்கிறது. இது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன வேல்யூ போட்டுக்கிறோம். அது என்ன பண்ணுறோம், டிவைடட் n, அதாவது நம்பர் ஆஃப் எத்தனை எக்ஸ் இருக்குது, 4 இருக்குதா, 5 இருக்குதா, 10 இருக்குதா, அதை எடுத்துக்கிறோம். அது நம்பர் ஆஃப்னு போட்டுக்கிறோம். எத்தனை நம்பர் இருக்கோ அது நம்பர் போட்டுக்கலாம். ஈக்குவல் டு, அதாவது 1/n, எல்லாத்தையும் இங்கே என்ன பண்ணிட்டோம், 1/n ஆக்கிட்டோம். ஏன்னா எக்ஸுங்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, மதிப்பில்லை இல்லையா, அதனால் எக்ஸ் 1/n.
அதாவது சமேசன் சொல்லக்கூடிய இதில் இது இருக்கு இல்லையா, அந்த சமேசன் சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்குது பாரு, சமேசன் என் அப்படிங்கிறது எண்ணிக்கைகளின் தொகுப்பு. கீழே ஒன்றுங்கிறது அதனுடைய அளவுன்னு சொல்லக்கூடியது. ஈக்குவல் டு x1 அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது x1ன்னு சொன்னால் அந்த பொருளினுடைய மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி. இச்சூத்திரம் துவக்கப்படாத விவரங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டாம். முறையாக துவக்கப்படாமல் கன்சிடர் பண்ணாமல் இருக்கு இல்லையா, அது மாதிரியானதுக்கு, அதாவது டிஸ்கிரீட் மெத்தட் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இதை பயன்படுத்த முடியும். நான் டிஸ்கிரீட்னு சொன்னால் ஒரு முறை இல்லாமல் துவக்கப்பட்டிருக்கு. ஒரு 100ங்கிறது ஒரு 180, ஒரு 160ங்கிற மாதிரி எந்த விதத்துலையும் ஷேர் பண்ண முடியாது. சரியாக ஒரு அட்டாச்மெண்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அது மாதிரியானதாக இருக்கும். 5, 10, 15, 20ன்னு சொன்னால் நம்ம கேட்கலாம். ஆனால் 5, 7, 10, 11 அப்படிங்கிற மாதிரி வந்து அது என்னென்ன மெஷர் பண்ணுறது. ஏன்னா மெஷர் பண்ணுறதுன்னு சொல்லும்போது டியூரேஷன் சொல்லக்கூடிய அந்த காலநிலை இது இருக்குது இல்லையா, கேப் வருது இல்லையா, பிட்வீன் இந்த கேப்பு. இப்போ 5லேருந்து 10 அப்படின்னா 6, 7, 8, 9, 10ன்னு சொல்கிறோம். ஆனால் அது கொடுக்கும்போதே 5, 7 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதனுடைய டியூரேஷன் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதனுடைய நம்பர்ஸை இது மாதிரி வரக்கூடியது தான் என்ன சொல்கிறாங்க, இந்த டோட்டல் வேரியபிள்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஃபார்முலா ஃபார் அன்குரூப்டு ஆர் ரா டேட்டா, அதாவது அமைப்பு ரீதியில் சேராததாக இருக்கக்கூடியதற்கு இவைகளை நாம் கண்டறியலாம். அதாவது துவக்கப்படாத விவரங்கள்னு சிம்பிளாக சொல்லிட்டாங்க. அன்குரூப்டு அமைப்பில் சேராதது, தொகுப்பில் சேராதது, அல்லது ரா டேட்டா மூலப்பொருள்களுங்கிற மாதிரி இங்கே முதல்ல வரக்கூடிய முதல்நிலை புள்ளி விவரங்கள் படித்தோம் இல்லையா. ரா டேட்டான் அதாவது முதல்நிலை புள்ளி விவரங்கள் பிரைமரி டேட்டாஸ்ன்னு படித்தோம் இல்லையா, அதுதான் ரா டேட்டான்னு சொல்லக்கூடியது. அதாவது கச்சா பொருள் மாதிரி அங்கே இருக்கிறத நம்ம அப்படி எடுத்து உடனே யூஸ் பண்ண முடியாது. அதில் என்னென்ன இருக்குதுன்னு யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகேவா, இதுதான். ஸோ அமைப்பில் சேராததாகவோ மூலப்பொருளாக ரா மெட்டீரியலில் இருக்கக்கூடிய ரா டேட்டாவோ இவைகளை கொண்டு தான் இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, இதுக்கு உதாரணமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். திஸ் ஃபார்முலா இஸ் எக்ஸாம்பிள் கால்குலேட் த மெயின் ஃபார் கிவன் கிவன் டேட்டா 2, 4, 6, 8, 10 கீழே உள்ள நகல்களுக்கு கொடுத்ததை காணலாம். ஒன்று நேரடி முறை, இன்னொன்று சுருக்க முறை. 2 வகமாக இருக்குது. டைரக்ட் மெத்தட் ஒன்று, இன்னொன்று ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று. டைரக்ட்னு சொன்னால் எக்ஸ் பார், அதாவது எக்ஸ் பார்னு சொல்லக்கூடியது என்னென்னு சொல்கிறோம், இந்த மெயின் சராசரி. சமேசன் எக்ஸ்ன்னு சொன்னால் மொத்த மாறிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு, முன்ன மேலே பார்த்தோமே அது மாதிரி மொத்த மாறிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது பை எவ்வளவு எண்ணிக்கை இருக்குது. அதாவது 10 எண்ணிக்கை 8 எண்ணிக்கைன்னு சொன்னால் 10லேருந்து எவ்வளவு நம்பர்ஸ் வந்துருக்குது அது மொத்தத்தையும் நம்ம கூட்டி எடுத்தது தான் சமேசன் எக்ஸுங்கிறது. டிவைடட் பை என்னங்கிறது எத்தனை நம்பரில் வந்திருக்குது, 1, 2, 7, 8 அப்படிங்கிறோம் இல்லையா, அவைகளை சொல்கிறது. வேர் சிக்மா சமேசன் எக்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் வேல்யூஸ், அனைத்து எக்ஸ்களுடைய மதிப்புகளை கூட்டிக் கொள்ளுதல். இது என்னன்னு சொல்லக்கூடிய நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸு, எத்தனை எண்ணிக்கைகள் இருக்குது, உறுப்புகளுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறது. அதாவது 1, 2, 3 கொடுத்துரும்போது அதனுடைய மதிப்பை சொல்கிறோம். இங்கே பாரு 2, 4, 6, 10 இருக்கு இல்லையா, இதை நம்ம எல்லாத்தையும் மதிப்பிடும்போது என்ன வருது, 2, 4, 6, 6, 12 அப்படிங்கிற மாதிரி இதில் 20, 30 வருது இல்லையா. இந்த நம்பர்ஸ் தான் சமேசன் எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதாவது டோட்டல் வேல்யூ. அதான் கீழே டிவைடட் என்ன பண்ணோம், எத்தனையாக கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்களா, 5 போட்டுக்கலாம். இதுதான் இங்கே கேட்கப்படுறது. ஓகேவா, இது சொல்யூஷன் சொல்லும்போது என்னென்னு பாரு, எக்ஸ் பார்ங்கிறது மீன் சொல்லக்கூடியது. 2 + 4 + 6 + 8 + 10 அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம். டிவைடட் பை எத்தனை இருக்குது, 5 இருக்குது. அப்போ 30 வந்திருக்கு, 30 by 5 6 ஆயிடுச்சு. ஓகேவா, இது டைரக்ட் மெத்தடு. இன்னும் ஒன்று என்னென்னா ஷார்ட்கட் மெத்தட்னு சொல்லக்கூடியது, அதாவது சுருக்க முறையில் சொல்லக்கூடியது. சுருக்க முறையில்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம், ஷார்ட்கட் மெத்தடில் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் மீன், இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு சூத்திரத்தின் மூலமாக இந்த சுருக்க முறையை கையாளலாம். அதாவது எக்ஸ் பார் ஈக்குவல் டு a + சமேசன் d by n. இங்கே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது ஏன்னு சொல்கிறதுன்னு சொன்னால் ஒரு அசம் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் இருக்கிறதுலையே சொன்னாங்க இல்லையா, அதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொன்னாங்களே ஏற்கனவே மேலே, அந்த நம்பரை தாங்க நம்ம எடுத்துக்கிறோம். இருக்கிறதுலேருந்து எது வேணாலும் எடுக்கலாம், அதுக்கு தகுந்த நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு a + சமேசன் d by n. ஓகேவா, வேர் ஏ த அசம்ப்ட் மீன் ஆர் எனி வேல்யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸனுடைய ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம், குறிப்பிட்டதாகவோ அல்லது திட்டமிட்டதாகவோ. அடுத்தது டீவியேஷன்ஸ் ஆஃப் ஈச் வேல்யூ ஃபார்ம் அசம்ப்டு மீன். அதாவது இந்த என்னன்னு சொல்லக்கூடியது மொத்தமுள்ள
அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த டின்னு சொல்லக்கூடியதை எந்தன்னு சொல்கிறாங்க, மொத்தமுள்ள எண்ணிக்கை எண், அதாவது அனுமதிக்கப்பட்ட சராசரியிலிருந்து விலகி நிற்கிறது, விலகல் எண் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஏன்னு சொல்லக்கூடியது அஷ்யூம் பண்ணப்பட்டது, அனுமானிக்கப்பட்ட கூட்டு சராசரி. அதே சமேஷன் டின்னு சொல்லக்கூடியது என்னென்னா டீவியேஷன்ஸ் ஆஃப் ஈச் வேல்யூ ஃப்ரம் அஸ்யூம்டு மீன். அதாவது நம்ம அஸ்யூம் பண்ணுறதுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டோம் இல்லையா, தோராயமாக எடுக்கப்பட்ட ஒரு நம்பர்லேருந்து அடுத்து வரக்கூடியது எல்லாமே அதிலேருந்து கண்டுபிடிக்கப்படணும். டிவியேஷன்ஸ் அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சிட்டு வரணும் அப்படிங்கிறது. அனுமதி சராசரிலேருந்து எக்ஸின் விலகல் என்ன அப்படிங்கிறாங்க. அதாவது டிவியேஷன் விலகல்னு சொன்னால் அதுலேருந்து எடுக்கப்பட்ட நம்பர்லேருந்து மற்ற அந்த நம்பர் போக மற்றது என்ன பண்ணணும், அந்த எண்ணிக்கையை விட்டு மற்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது தெளிவாக பார்க்கலாம். கீழே ஒன்றும் அதில் அடுத்து என்ன இருக்குது, என் இங்கிலீஷ் மீடியத்தில் கொடுக்காம இருக்காங்க, தமிழ் கொடுத்துருக்காங்க. அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ், மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுக்கு அவங்க கொடுத்ததை நம்ம வச்சு பார்க்குறோம். அந்த ஒரே மெத்தடை வச்சு டைரக்ட் மெத்தடில் பார்த்தோம், 6 வந்தது. ஷார்ட்கட் மெத்தடில் பார்க்குறோம். ஷார்ட்கட் மெத்தடில் எப்படின்னு சொன்னால் சொல்யூஷன் அப்படிங்கும்போது டேபிள் போட்டுக்கிறோம், அதை அப்படியே எடுத்து எழுதுகிறோம். எக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் இன் 5 சப்ஜெக்ட்ஸ், ஒரு மாணவர்களுடைய 5 மதிப்பெண் விகிதங்கள் 75, 68, 80, 91 and 56ன்னு இருக்குது. ஓகேவா, ஸோ இதை வச்சு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும், சராசரி கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு என்ன பண்ணிட்டாங்க, வரிசையாக நம்பர் எழுதிட்டாங்க. டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ. அதாவது டின்னு சொல்கிறது என்னது, டீவியேஷன்ஸ் ஆஃப் ஈச் வேல்யூ ஃப்ரம் அஸ்யூம்டு மீன். அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட குறிப்பிடப்பட்ட ஒரு எண்ணிக்கையினுடைய சராசரி, இதுதான் டீவியேஷன் சொல்கிறோம் இல்லையா. அப்போ இதில் டீவியேஷன் எது எடுத்துருக்குறோம், இந்த உதாரணத்தின்படி என்னென்னு சொன்னால் ஏவை தான் எடுத்திருக்காங்க. அதாவது 68 எடுத்திருக்காங்க. 68 ஏவாக மாறி இருக்குது. அஸ்யூமினுடைய அதாவது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கெஸ் பண்ணப்பட்ட ஒரு வேல்யூவாக அந்த 68 இருக்குது. அதனால தான் 68 ஏவல் நிற்கிது, அஸ்யூம் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி. ஓகேவா, அப்போ இந்த இதை வச்சு தான் எல்லாத்தையுமே நம்ம டிவைட் பண்ணிட்டு வரணும். எந்த ஒரு நம்பர் எடுக்கிறோமோ அது இருக்கிற நம்பரெல்லாம் அப்படியே நம்ம நம்பருடைய இருக்குது இது பண்ண டிவைட் பண்ணி பார்க்கணும், அதாவது அடிஷன் பண்ணி பார்க்கணும். அதை 75, அதாவது என்னென்னு சொல்கிறது, இதை இந்த எண்ணிக்கையிலேருந்து அதை அப்படியே நம்ம எடுத்து அதில் நம்ம கண்டுபிடிச்சிட்டு வரணும். 68 இருக்கா, அப்போ 60 இருக்குதுன்னு சொன்னால் என்ன பண்ணுறோம், இருக்கக்கூடிய நம்பரால் நம்ம அப்படியே டிவைட் பண்ணிட்டு வரணும். அப்போ 75ல் 68 போகுது. ஓகேவா, 75 டிவைடட் 68 அப்படின்னு வரும்போது டிவைடட்னு சொல்கிறாங்க, மைனஸ் பண்ணும்போது. அப்போ 75லேருந்து 68 போச்சுன்னா 75லேருந்து 68 போனால் எவ்வளோ வரும், இது சின்ன நம்பராக இருக்குது, அது பெரிய நம்பராக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், இது 75 பெரிய நம்பராக இருக்குது, 68 சின்னதாக இருக்குது இல்லையா. அப்போ இருக்கக்கூடிய 68 75ஆல் என்ன பண்ணுறோம், நம்ம மைனஸ் பண்ணி பார்க்குறோம். அப்போ கிடைக்கிறது 7. அதே 60 எல்லா நம்பராலையும் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லிட்டோம் எடுக்கிறத. 68ஆலேயே மைனஸ் பண்ணும்போது என்னாகும், 0 வருதா, டிவைட் பண்ணி பார்க்கும்போது. அடுத்தது 80ஆல் 68 நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணி பார்க்குறோம். அப்போ மைனஸ் பண்ணி பார்க்குறோம். அப்போ என்னாகும், 80ல் 68 போனால் எவ்வளோ வருது, 12 வருதா, அதை நம்ம போட்டுக்கிறோம். 92க்கு எவ்வளோ இருக்குது, 68 இருக்கும்போது 24. அதுவே சின்ன நம்பர் 56 சின்னது, 68 பெருசு இல்லையா. அப்போ அந்த 56ல் வந்து 68 போச்சுன்னா எவ்வளவு டிவைட் ஆகுதா, மைனஸ் பண்ண முடியுமா, மைனஸ் பண்ணலாம், ஆனால் சிரமமான விஷயம். 56லேருந்து 68 போகணும், நம்ம அப்படியே ரிவைஸ் பண்ணி போட்டு வேண்டியதான். 68லேருந்து 56 போனால் எவ்வளவோ அதுதான் மைனஸில் நம்ம போட்டுக்கோங்க, வரணும் இல்லை. அப்படி பார்க்கும்போது 58 - 68னா -12, இதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஓகேவா, பெரிய நம்பரில் சின்னது வந்தால் ப்ளஸ் வந்துட்டுருக்கோம், இதில் வரும்போது -12ன்னு வந்துடுது. ஸோ டோட்டல் எவ்வளோ வருதான், 31 காட்டியிருக்காங்க இல்லையா. எக்ஸ் பார் ஈக்குவல் டு a + சமேஷன் d/n, இது ஃபார்முலா. ஓகேவா, இதை நம்ம பயன்படுத்தி தான் தீரணும். இது ஷார்ட்கட் முறையிலையும் சரி, டைரக்ட் மெத்தட்லேயும் சரி. ஓகேவா, ஸோ இதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதில் வரும்போது சமேஷன் எக்ஸு கொடுத்துருக்காங்க, அதாவது எக்ஸனுடைய மொத்தம் எழுதிடுறாங்க. இதில் என்ன பண்ணிட்டாங்க, சமேஷன் டின்னு சொல்லிட்டாங்க, அதை டீவியேஷன் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது அதிலேருந்து விலகி வைக்கிறதுனால டீவியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு a + சமேஷன் d/n. ஷார்ட்கட் மெத்தடில் கொடுக்கும்போது என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும்.
அதுவே டைரக்ட் மெத்தடில் வரும்போது அந்த சமேஷன் எக்ஸ் பை என்னங்கிறத அதை பயன்படுத்திக்கணும். அப்போ இருக்கக்கூடியதில் நம்ம அசம் பண்ணது என்ன, ஏ ஃபார் அசம் இல்லையா? அப்போ ஏ என்னவா இருக்குது, 68 ப்ளஸ்ஸு அங்கே டோட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், டிசி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது இருக்கிற டீவியேஷன் ஒன்று எடுத்துக்கிட்டோம், எடுக்கப்பட்ட அறிகுறியை. அதில் ஒவ்வொரு பொருளுக்கும் என்னென்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ அவங்க கண்டுபிடிச்சதுலேருந்து ஒவ்வொன்றையும் நம்ம டிவைட் பண்ணிட்டு வரணும். அதாவது 75 மைனஸ் 68 அப்போ 7 இப்படி ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சோமா 31 வந்தது இல்லையா? எத்தனை நம்பர்ஸ் வந்திருக்கு, அதாவது டெண்டன்சி ஆவரேஜஸு டெண்டன்சி நம்பர்ஸ்னு வந்தால் 1 2 3 4 5 வந்திருக்கு இல்லையா? ஸோ 31 டிவைடட் 5. அப்போ இந்த 68 இருக்குல்லையே அசூம் பண்ணது திரும்ப அதை எடுத்து எழுதிக்கிறோம். 68 ப்ளஸ் 31.5க்கு 31.5 டிவைட் பண்ணி பார்க்குறது, சாரி 5ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறது. என்ன பண்ணலாம், எப்படி டிவைட் பண்ணுறது? சாதாரணமாக இருந்ததுன்னா என்னென்னு சொல்லலாம், அதாவது 31/6.2ன்னு சொல்லிடுறோம் இல்லையா? சாதாரணமாக சொல்கிறதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அடிக்கும்போது 6.2 அதாவது 5 and 6 வருது இல்லையா? அப்படி வரும்போது 30 வந்துடுது இல்லையா? ஆனால் ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால 1 அதிகமாக இருக்கிறதுனால 6.2 வந்து சேர்ந்துடுது. அப்போ அடுத்தது இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து எழுதிக்கிறோம். 68 + 6.2 அதாவது 74.2 அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம முடிக்கலாம். ஓகேவா? +68 + 62 = 74.2 அப்படிங்கிற மாதிரி இதை முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு இது மெயின் மீடியன் மோடுங்கிற மாதிரி இருந்ததில் இது என்ன பண்ணியிருக்கோம், மெயின் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது கூட்டு சராசரி அல்லது சராசரி அல்லது பொதுவான சராசரிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பெருக்கல் சராசரி ஜியோமெட்ரிக் மீன் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதோட அடுத்து இந்த கணக்கு பார்க்கலாம், விலகல் அளவுகள்னு, அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான் வேறு அந்த 10th லெசன்லேருந்தே ஒன்று கொடுக்குறேன், அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சம் போட்டு அதையும் எழுதி பார்த்து எனக்கு அனுப்புகிறீங்க. ஓகேவா? தயவு செஞ்சு எல்லாருமே எழுதி அனுப்புங்க, மறந்துடாதீங்க. கடைசி நேரம் அப்படி தான் போயிட்டுருக்கோம், ஆனால் விட்டிங்களா வீணாக போயிடும். ஓகேவா? எழுதி அனுப்பிச்சிட்டு இன்னும் கூட பேப்பர் நிறைய பேர் கொண்டாந்து கொடுக்காமல் இருக்கீங்க, கொஞ்சம் கொண்டாந்து கொடுங்கப்பா. எத்தனை முறை தான் சொல்கிறது, கேட்டுகிட்டே இருக்காரு. சரி கொண்டாந்து கொடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சரி, குட் லக்.